அள்ள அள்ள கிடைத்த போலி ஆவணங்கள், வீட்டில் ரகசிய அறை உண்டாக்கி அதில் ஆய்வகம் நடத்திய நபர்கள், இப்படியெல்லாம் நில மோசடி நடக்குமா? அதிர வைத்த சம்பவம் குறித்து பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் வசித்து வரும் தொழிலதிபர் சுப்பிரமணி என்பவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் அவருக்கு சொந்தமான மடிப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 4715 சதுர அடி கொண்ட 2 வீட்டு மனைகளை மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் சொத்தின் உரிமையாளராகிய தான் இறந்துவிட்டதாகவும் கே நகரை சேர்ந்த பிரியா என்ற ஆள்மாறாட்ட நபர் மட்டுமே வாரிசு என்பது போல போலியான வாரிசு சான்று ஏற்படுத்தி வேளச்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் வைத்து தன்னுடைய வீட்டு மனைகளை வேறு நபர்களுக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அந்த புகாரில் இந்த மோசடியில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றியுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை மீட்டு தரும்படியும் கூறியிருந்தார். அதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலி ஆவண புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் விசாரணையில் சென்னை கே நகரை சேர்ந்த ரவுடிகளான ராகேஷ், கார்த்திக், வெங்கடேஷ் ஆகியோர் இணைந்து அவர்களது நண்பர்களான பாலசுந்தர ஆறுமுகம் என்ற வசந்த், சாலமன் ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து தொழிலதிபர் சுப்பிரமணிக்கு சொந்தமான தாய் பத்திரத்தை ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து அதேபோன்று போலி ஆவணம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த சொத்தை கே நகரை சேர்ந்த பிரியா என்பவரை வாரிசாக சேர்த்து போலி வாரிசு சான்று மற்றும் பட்டா ஆவணங்கள் உருவாக்கியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் அந்த சொத்தை கீழ்கட்டளையை சேர்ந்த நிர்மல்குமார் என்பவரிடம் 1,55 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கிரயம் செய்து ஏமாற்றியுள்ளதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரவுடிகளான ராகேஷ், வெங்கடேஷ், கார்த்திக், பிரியா, பாலசுந்தர ஆறுமுகம் என்ற வசந்த், சாலமன் ராஜ் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே அவர்களுக்கு போலி பத்திரம் தயார் செய்து கொடுத்தது கொளத்தூர் பகுதியை சேர்ந்த பாரதி ராஜா மற்றும் நெசப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜாஹபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. போலி ஆவணங்கள் தயாரிப்பது மூலம் நண்பர்களான இவர்கள் டாக்குமெண்டை தயார் செய்வதற்காக 50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளனர். ஜாஹபர் சாதிக் சினிமா துறையில் விஷுவல் எடிட்டராக பணியாற்றிக் கொண்டும் பாரதி ராஜா ஜிம் மாஸ்டராக இருந்து கொண்டும் மெயின் பிசினஸாக இந்த போலி ஆவணங்களை தயாரிக்கும் வேலை செய்துள்ளனர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் போலியான தாய் பத்திரம், இறப்பு சான்றிதழ், வாரிசு உரிமை சான்றிதழ் என பல ஆவணங்களை தயாரித்து கொடுத்து பாரதி ராஜா ஜிம்மில் வைத்துத்தான் கைமாற்றும் வேலையை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஜஹபர் சாதிக் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தியதில் அவரது வீட்டில் ரகசிய அறை ஏற்படுத்தி அதில் லேப் உருவாக்கியுள்ளதும் அந்த லேபில் போலி ஆவணங்கள் தயாரித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ரகசிய அறையிலிருந்து போலி ஆவணங்கள் தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்களான அதிநவீன பிரிண்டர்கள், போலி ஸ்டாம்புகள், திரை அச்சு இயந்திரம், அரசின் பல்வேறு துறை சார்ந்த போலியான ரப்பர் ஸ்டாம்புகள், வாரிசு சான்றுகள், வெளிநாட்டிலிருந்து பதியப்படும் அஜுடிகேட் பத்திரம் மற்றும் நிலத்தின் தாய் பத்திரங்கள் ஆகியவை பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கைப்பற்றப்பட்ட போலி ஆவணங்களின் சொத்து மதிப்பு 200 கோடிக்கும் அதிகம் எனவும் தற்போது கைப்பற்றப்பட்ட இந்த ஆவணங்களால் 200 கோடிக்கும் அதிகமான மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜஹபர் சாதிக்கும் பாரதி ராஜாவும் யார் யாருக்கெல்லாம் போலி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள், இவர்களால் யார் யார் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.